தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கரூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் 10.20 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. காவிரியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் ஆற்றுப்பாசன பகுதிகளில் நீர் ஆதாரம் குறைந்து நடப்பு ஆண்டில் சம்பா தாளடி பருவத்தில் வழக்கமான பரப்பளவை விட குறைவாகவே நெல் பயிரிடப்பட்டுள்ளது. அதிலும் தண்ணீர் குறைவால் மகசூலும் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது அறுவடை பணிகள் நடந்து வரும் நிலையில் விளைச்சல் குறைவு காரணமாக நெல் கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. 62 கிலோ எடை கொண்ட வெள்ளை பொன்னி ஒரு மூட்டை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயும், ஆந்திர பொன்னி ஒரு மூட்டை 1300 1800 ரூபாயும், KGL எனப்படும் கர்நாடக பொன்னி ஒரு மூட்டை 1100 1600 ரூபாய் வரையும் விலை உயர்ந்துள்ளது. IR20 போன்ற பொது ரக நெல் மூட்டை 1150 1300 ரூபாய் வரையும் உயர்ந்துள்ளது. அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் பொது ரக நெல்லுக்கு மூட்டை ஒன்றுக்கு 1404 ரூபாய் கிடைக்கிறது. வெளி மார்க்கெட்டை விட இது கூடுதல் என்ற போதும் கொள்முதல் நிலையங்களில் நடக்கும் குளறுபடிகளால் வெளி மார்க்கெட்டிலேயே விவசாயிகள் விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர். நெல்லின் விலை அதிகரிப்பு காரணமாக அரிசியின் விலையும் அதிகரிக்கும் என்றும் அது நேரடியாக பொதுமக்களை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. காவிரியில் இருந்து போதுமான நீர் வழங்கி இருந்தால் சாகுபடியும் அதிகரித்து விலையும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்திருக்கும் என்கிறார்கள் விவசாய ஆர்வலர்கள்.